செம்மண் சீமையே கொண்டாடு நீ நிறைவாழ்வு பெறவே பண்பாடு நீ. தென்னகத்திருநாடே ஒளிர்ந்திடு, ஆனந்தமாய் கை கொட்டி விளையாடு. கரிசல் மண்ணில் விழுந்த முத்தே, தரிசு மனதில் விளைந்த செந்நிற சொத்தே, எங்கள் ஆனந்தமே அருளானந்தரே நீர் வாழ்கவே. பிறந்தவர் விண்ணின் சுதன், அதை தரணிக்கு சொல்லுது சாம்பல் புதன். பிறந்தவர் விண்ணின் சுதன், அதை தரணிக்கு சொல்லுது சாம்பல் புதன். சிலுவை சாம்பல் நெற்றியிலே, மர சிலுவை மரணம் வெற்றியிலே. வீசி செல்வோம். கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த விபூதி புதனன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கிறிஸ்துவிலே அன்பர்களே, இந்த நாளிலிருந்து தவக்காலம் முழுவதும் பலவிதமான தவ ஒழுக்கத்தை நாம் மேற்கொள்கின்றோம். சிறப்பாக இன்று ஆலயத்திலே நமது நெற்றியிலே சாம்பல் பூசப்படுகின்றது. எதற்காக? நாம் அனைவரும் எதிலிருந்து வந்தோமோ அங்கே திரும்பி செல்ல வேண்டும் என்பதை குறித்து காட்டுவதற்காக. எனவே நமது வாழ்க்கை ஒரு சாம்பலை போன்ற ஒரு இறுதியில் எதுவுமே இல்லாத வாழ்க்கை, வெறுமையான வாழ்க்கை என்பதை நமக்கு குறித்து காட்டுகின்ற ஒரு வெளி அடையாளம். இந்த திருநீற்றை நாம் ஒவ்வொரு நாளும் அணிவதின் மூலமாக ஏதோ நாம் வேறு விதமான நிலைமைக்கு செல்கின்றோம் என்று அல்ல, மாறாக ஒவ்வொரு நாளும் கடவுள் திருமுன் நாம் ஒன்றுமில்லாதவள் என்பதை உணர்த்துவதற்காக மட்டுமே இந்த சாம்பலானது ஒவ்வொரு நாளும் நமது நெற்றியில் பூசப்பட வேண்டும். மேலும் இந்த தவ நாட்களிலே நாம் காவி உடை அணிந்து பாத யாத்திரையாக பல திருத்தலங்களுக்கு போகக்கூடிய நல்ல பழக்கம் நமது கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. பல 100 கிலோமீட்டர்கள் தொலைவிலே கூட நடைபயணம் மேற்கொள்கின்றோம். சால சிறந்தது தான். ஆனாலும் அந்த 40 நாட்கள் மட்டுமே நாம் இந்த ஒழுக்கத்தை கடைபிடித்தால் போதுமா? அதன் பிறகு மீண்டும் நம்முடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பிவிட்டால் இந்த 40 நாளும் இறுதி 10 நாட்கள் நான் நடந்த நடைபயணமெல்லாம் பெருமையாக போய்விடுமே. ஆகவே நடைபயணம் மேற்கொள்கின்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் அந்த நாட்களிலே ஜெபியுங்கள். மேலும் வெளி அடையாளத்திற்காக மற்றும் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்கின்ற அந்த தவ வெளி ஒழுக்கத்தை விட அந்த நாட்களிலும் அதன் பிறகு வரக்கூடிய ஆண்டுகளிலும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒழுக்க நெறி இன்னும் உயர்ந்தோங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தவ காலத்தில் வரக்கூடிய எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளையும் தவிர்த்து வரும் 40 நாட்களை நாம் தவ நாட்களாக கணக்கிட்டு திரு அவை நமக்கு கொடுத்திருக்கின்றது. இந்த தவ காலத்தில் நாம் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கெல்லாம் தெரியும். குறிப்பாக என்றும் பெரிய வெள்ளியும் நாம் கண்டிப்பாக விரதமிருந்து
இறைவனுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று திருச்சபை அழைப்பு விடுப்பதோடு வரும் எல்லா நாட்களிலும் அதிலும் சிறப்பாக வெள்ளிக்கிழமைகளிலே நாம் புலால் உணவை தவிர்ப்பது என்பது திருச்சபையினர் கொடுக்கக்கூடிய வழிமுறைகள். இருப்பினும் அவரவர்கள் வசதிக்கேற்ப எத்தனை நாட்கள் எப்படிப்பட்ட விரதத்தை தவ ஒழுக்கத்தை நாம் மேற்கொள்ள வேண்டுமோ அப்படி செய்வது நம் அனைவருக்கும் சாலச் சிறந்தது. இந்த முன்னுரையோடு அன்பார்ந்த சகோதரர்களே, உங்களை சந்திக்கும் இந்த நேரத்திலே இயேசு கிறிஸ்து குற்றமற்றவராய் இருந்தும் குற்றவாளியாக கூண்டிலே நிறுத்தப்பட்டு மரண தண்டனைக்கு அனுப்பப்பட்டார். காரணம் யார்? பிலாத்து கூட இவன் மேல் எந்த குற்றமும் இல்லை என்று சொன்னான். ஆனால் மக்கள் எல்லோரும் கூப்பாடு போட்டு குற்றவாளியை விடுவிக்கச் செய்து குற்றமற்றவரை சிலுவையில் ஏற்றினார்கள். பொதுஜன மக்களும் இப்படித்தான். தற்கால சூழ்நிலையில் சிலர் அதிகாரத்திற்காக தக்க வைத்து கொள்வதற்காக அதிகாரத்தை பிடிப்பதற்காக பொதுஜன மக்களை மூளைச்சலவை செய்து தங்கள் பக்கமாக ஈர்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் நம்முடைய சமுதாய கடமைகள் என்ன என்பதை சிந்தித்து பார்க்க இந்த தவ காலத்தில் அழைக்கப்படுகின்றோம். எப்பொருள் யாரார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவர் வாய்க்கு இணங்க யார் எதை சொன்னாலும் அதிலே நன்மை இருக்கிறதா என்று பார்த்து நம்முடைய சுய லாபத்திற்காக அல்லாமல் பொது நன்மைக்காக, நாட்டின் நலனுக்காக, சிறுபான்மையுடைய நலனுக்காக, சமூக நீதி நிலைநாட்டப்படுவதற்காக, இறையரசு நமது நாட்டிலே இன்னும் வேரூன்றுவதற்காக நமது சமுதாய கடமைகளை சீர்தூக்கி பார்த்து செவ்வனே நாம் செயல்படுத்த வேண்டிய காலகட்டாயத்தில் இருக்கிறோம். ஆகவே இந்த தவக்காலத்தை நன்முறையோடு பயன்படுத்தி சீரிய சிந்தனையிலே சமுதாய கடமைகளை உணர்ந்து அதற்கு உகந்த முறையிலே நம்முடைய கடமைகளை நிறைவேற்ற நாம் முயற்சி எடுப்போம். இதுவே நாம் செய்யக்கூடிய தவ ஒழுக்கத்திலே மிக சிறந்ததாக இந்த ஆண்டு அமையும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக பிற வாழ்க்கை நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் நமது கண் கொண்டு பார்த்து பழகிவிட்டோம். அரைகுறை உண்மைகளை தெரிந்து கொண்டு அவர்கள் கெட்டவர்கள் மோசமானவர்கள் என்று தரம் பிரித்து பார்த்து அவர்களை காயப்படுத்தி இருக்கிறோம். இந்த காயத்திலேயே நமது குடும்பத்திலே கூட பலரும் பல ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட காயத்தில் இருப்பவர்களுடைய காயங்களை ஆற்றுவதற்காக, அவளை குணமாக்குவதற்காக இன்று நாம் முயற்சி எடுக்க வேண்டும். நமது உறவுகளை சரி செய்யக்கூடிய காலம்தான் இந்த தவ காலம். எனவே தான் இயேசு ஆண்டவர் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரை என்று சிலுவையடியிலே கரங்களை விரித்து கொண்டு அப்படிப்பட்ட காயப்பட்ட உள்ளத்தினரை அன்போடு அழைக்கின்றார். ஆகவே சமுதாயத்தில், குடும்பத்திலோ மற்ற நட்பு வட்டத்திலோ நாம் யாரையாவது காயப்படுத்தியிருந்தால் அவர்களுடைய உறவுகளை சரி செய்ய வேண்டிய கடமையில் இந்த தவ காலத்தில் இருக்கின்றோம். இறுதியாக நமது தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த வாழ்க்கை பாதையிலே இப்படி நடந்து கொண்டே இருந்தால் நம்முடைய வாழ்க்கை சீர்மிகு வாழ்க்கையாக இறுதியிலே அமையுமா அல்லது தோல்வியிலே போய் சென்று விடுமா? நம்முடைய விழுமியங்கள் என்ன? நம்முடைய அறநெறிகள் என்ன? எல்லா மதங்களும் நல்ல விழுமியங்களை சொல்லித் தருகின்றன. ஆனால் அவைகளை நமது வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கு என்ன தடைகள்? நம்முடைய உடலை சார்ந்த, உள்ளத்தை சார்ந்த, ஆன்மாவை சார்ந்த தடைகள் இருக்கின்றனவா? செய்ய வேண்டுமென்று விரும்புகின்றேன் ஆனால் முடியவில்லை என்று பவுல் அடியாரை போன்று நாம் மனம் சோர்ந்து இருக்கின்றோமா? பலமுறை முயற்சித்தும் என்னால் முடியவில்லை என்ற ஆதங்கத்தோடு இருக்கின்றோமா? இனிமேல் என்னால் வாழவே முடியாது, நல்லவனாக இருக்க முடியாது என்ற ஒரு தோல்வி மனப்பான்மையில் இருக்கின்றோமா? இதெல்லாம் வந்து போகும், இப்படித்தான் சொல்லுவார்கள், நமது வாழ்க்கை நமது கையிலே பார்த்து கொள்ளலாம் என்று அடுத்த ஆண்டுக்கு தள்ளி போட்டு கொண்டு இருக்கின்றோமா? எதுவாக இருந்தாலும் ஆண்டவன் என்று நம்மை பார்த்து கேட்கிறார். இத்தனை ஆண்டுகள் உனக்கு கொடுத்திருக்கிறேன், இத்தனை நன்மைகளை வழங்கியிருக்கின்றேன், உனக்காக சிலுவையில் அறிவுண்ட எனது பேறு பலங்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். இந்த ஆண்டாவது உனது வாழ்க்கை இன்னும் மேம்படச் செய்வாயா என்று நம்மை அன்போடு கேட்கின்றார். ஆகவே நமது பலகீனங்களிலிருந்து நாம் விடுதலை பெறுவோம்.
எழுந்து நடப்போம், நம்பிக்கையோடு வாழ்வோம். எனவே இந்த தவக்காலம் நமக்கு புதிய நம்பிக்கை கொடுக்க வேண்டிய காலமாக இருக்கிறது, புதிய அருளின் காலமாக இருக்கிறது, புதிய உறவின் காலமாக இருக்கிறது. இயேசு ஆண்டவர் நம்மை சந்திக்கின்ற தொடுகின்ற காலமாக இருக்கிறது. ஆகவே இந்த 40 நாட்களையும் முழுவதுமாக பயன்படுத்த முயற்சி எடுப்போம். இந்த விபூதி புதனிலிருந்து உயிர்ப்பு ஞாயிறு வரை ஆண்டவன் உங்களோடு இருக்கட்டும், உங்களை வழிநடத்தட்டும். இயேசுவினுடைய அருள் வரங்கள் உங்கள் வழியாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிறைவாக கிடைக்க உங்களை வாழ்த்துகின்றேன். உங்களுக்காக தினமும் ஜெபிக்கின்றோம். நன்றி, வணக்கம்.